அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இன்னும் ஒரு 5 நாள் 6 நாளில் வந்து நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் நமக்கு எக்ஸாம் டேட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதனால் வந்து பெருசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் எதுவும் இருக்காது. வேக்கன்சி எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து அதில் பார்ப்போம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்ற வேக்கன்சி விடவே அப்பப்போ வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நம்ம கவலையப்பட தேவையில்லை. நியர்பை ஒரு 10,000 வேக்கன்சி கிட்ட வந்து மோரோவர் கடைசியாக வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கவனம் வந்து அதிகமாக இருக்கணும். எக்ஸாம் டேட்லேயுமே வந்து பார்த்தோன்னா பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ ரீசெண்டாக ஒரு சில இதெல்லாம் நீங்கள் அனுப்பிச்சிருந்தீங்க, அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்க மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன ஒரு நாள் முன்ன பின்ன, இப்போ சண்டே நடக்கிற எக்ஸாம் சாட்டர்டே நடக்கும், அப்படி தான் அதிகபட்சம். அப்படி ஒரு நாள் அப்படிங்கிறதான் இருக்குமே தவிர ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க, கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய மைண்டில் என்ன புரிதல் இருக்கோ அதை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொன்னால் தான் அந்த ரியாலிட்டி என்னங்கிறது, டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டோட ரியாலிட்டி என்னங்கிறது நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொல்கிறத புரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் எந்த புரிதல் இருக்கீங்கன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு உதாரணமாகவும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு புக்கில் படித்தது தான். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த கிரிக்கெட் பற்றி உங்களுக்கு டெப்த்தாக தெரியாது. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப டெப்த்தாக போகாமல் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வச்சு உங்களுக்கு நான் அந்த உதாரணம் சொல்கிறேன். ஓகே, அதாவது நீங்கள் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ண முடியுமா? வேலைக்கு போய்ட்டு வந்து பாஸ் பண்ண முடியுமா? பிள்ளைங்கள்லாம் பார்த்துட்டு பாஸ் பண்ண முடியுமா? கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் இருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியுமா? நான் வந்து மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த எட்ஜில் இருக்க பேச்சுலர் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் அந்த மேரேஜ் ஆகக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கேன். குடும்பத்தினுடைய பொறுப்பு ஃபுல்லாக என் கையில் இருக்குது, நான் தான் சுமந்துட்டுருக்கேன். அந்த செகண்ட் ஆஃப் லைஃபுக்கு ஸ்டார்ட் பண்ணுற அந்த எட்ஜில் இருப்பாங்க, அதாவது கல்யாணம் பண்ணுற அந்த ஸ்டேஜில் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இந்த விளக்கம். இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்போவுமே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஒன்று தான், ஆக்சுவலாக கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவே வந்து உருவாயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்னு சொல்லுவாங்க, அதாவது 50 ஓவர் மேட்ச். ஓகேங்களா? 50 ஓவர் போடக்கூடிய அந்த மேட்ச் வந்து பார்த்தோன்னா 1971 தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிலாந்து அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் கிரிக்கெட்டை அவங்க தான் கண்டுபிடிச்சது. அப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக, 40 டு ஒரு 39 வருஷம் இருக்கும். 39 வருஷமாக அந்த 50 ஓவர் மேட்ச்சில் 200 ரன், நல்லா கேளுங்க, 100 ரன் நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க, 150 ரன் அடிச்சிருப்பாங்க, 194 ரன்னு கூட அடிச்சிருக்காங்க. கடைசியாக வந்து அதிக ஸ்கோர் வந்து 194 தான். 200 யாருமே அடிக்கலை. நல்லா கேட்டுங்க, 200 ரன்னு யாருமே அடிக்கலை. கிட்டத்தட்ட 39 டு 40 வருஷமாக ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் அந்த ஸ்கோர் வந்து பண்ணுறாரு. ஐ திங்க் எனக்கு எக்ஸாக்டாக இயர் ஞாபகம் இல்லை, 2010 நினைக்கிறேன், 10 11. ஓகேங்களா? அப்போ தான் ஃபஸ்ட் டைமு சச்சின் 200 ரன் அடிக்கிறார். அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த கிட்டத்தட்ட எத்தனை 40 வருஷமாக. ஓகேங்களா? அந்த ஒன் டே மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து 1971 கிட்டத்தட்ட 2010 வரைக்குமே யாருமே அடிக்கலை. சச்சின் டெண்டுல்கர் தான் ஃபஸ்ட் அடிக்கிறார். அப்போ சச்சின் டெண்டுல்கர் அடித்த அந்த 2010க்கு அப்புறம் அடுத்த வருஷமே சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் பிளேயர் அவரும் அடிக்கிறார் 200 ரன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அவர் 2012 13 அவரும் அடிக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட 3 தடவை 200 ரன் அடிச்சிட்டார். அதாவது இது வரைக்கும் யாருமே அடிக்காமல் இருந்த 40 வருஷம் அந்த ஹிஸ்ட்ரி வரலாறை சச்சின் வந்து மாற்றுறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே சேவாக் அடிக்கிறாரு. அடுத்த 2 வருஷத்தில் வந்து ரோஹித் சர்மா அவர் வந்து அடிக்கிறார். அவர் எல்லாருமே இந்தியன் பிளேயர் தான். அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிலையும் வந்து நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. இப்போ 200 ரன் வந்து பார்த்தோன்னா வரவங்க போகிறவங்க எல்லாருமே 200 ரன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் என்ன ஒரு ரியாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ இதை எப்படி ஏன் இது வந்து உங்களுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன்னா, இதில் இருக்கக்கூடிய புரிதல் வந்து நீங்கள்
எந்த மாதிரிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்களுமே ஃபாலோ பண்ணுவீங்க. என்னென்னா 40 வருஷமாக யாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை சச்சின் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ பண்ணி முடிச்சதுமே எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட் என்ன வருதுன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 200 ரன்லாம் யாரும் அடிக்க முடியாது, எப்படி 50 ஓவர் மேட்ச்சில் 200 ரன்லாம் அடிக்க முடியுமா, அவுட் ஆகாமல் அடிக்க முடியுமா, ஒரு ஆள் மட்டுமே 200 ரன் அடிக்க முடியுமா அப்படின்ட்டு கேள்விக்குறியாக இருந்த ஒரு விஷயத்தை சச்சின் மாத்துறார். அப்போ எல்லா பேட்ஸ்மேன் எல்லா பிளேயருக்குள்ளே என்ன மைண்டில் தோணுதுன்னா, நம்மளால ஏன் முடியாது, 40 வருஷமாக இருந்து இப்போ ஒருத்தர் அடிச்சுட்டு போகிற நம்மளால் ஏன் முடியாதுன்னு அந்த தாட் ப்ராசஸ் நம்பிக்கை எல்லா பிளேயருக்குள்ளேயும் அந்த பேட்ஸ்மேனுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு பாருங்கள், அடுத்த வருஷமே சேவாக் அடிக்கிறார். அதுக்கு அடுத்த வருஷம் ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 2013 என்னமோ ஒரு அடித்தார். அப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா 3 தடவை 200 அடிச்சிட்டார் அவர். அப்போ சாதாரணமாக போயிடுச்சு. ஒரு விஷயம் ரொம்ப வந்து முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆன்னு வாயை திறந்து பார்த்த நமக்கு அந்த ஒரு விஷயம் ஒருத்தர் நிகழ்த்திட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு என்ன ஆகுது, அது ஒரு சாதாரண விஷயங்கிற மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் படித்து பாஸ் பண்ண முடியுமா, வேலைக்கு போய்ட்டு வந்து படித்து பாஸ் பண்ண முடியுமா, எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களே, எடுத்து பாருங்கள். எவ்வளோ பேர் ஹவுஸ் ஒய்ஃப் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வேலைக்கு போய்ட்டு வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம கிஷோப் அகாடமிலே போட்டிருந்தோமே, 3 வருஷமாக வேலைக்கு போய்ட்டு வந்து படித்து ஸ்டேட் லெவலில் மார்க் வாங்கியிருக்காங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமில் ஸ்டேட் லெவல் மார்க் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த தம்பியே வந்து வீடியோ வந்து கொடுத்துருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இதில் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, யூடியூப் மட்டுமே படித்து பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, வேலைக்கு போய்ட்டு வந்து படித்து பாஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா எல்லாருமே அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ உங்களால் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் படித்து பாஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்கனாலே பதில் வந்து நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இங்கே எவ்வளோ பேர் ஹவுஸ் ஒய்ஃப் படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் முடியுமாங்கிற கேள்வி நீங்கள் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ யாருமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸுன்ட்டு யாருமே வந்து வேலைக்கு போகலை, டிஎன்பிசியில் படித்து வேலைக்கு போகலை, போனவங்க எல்லாருமே பேச்சுலர் தான் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் எவ்வளோ பேர் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க எவ்வளோ பேர் வேலைக்கு போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே. அதே மாதிரி கமிட்மெண்ட்டுக்குள்ளே அந்த பார்டர் எட்ஜில் இருப்பாங்க, 27 29 வயசு இருக்கும், மேரேஜ் வீட்டில் புஷ் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துலையுமே நீ வேலைக்கு போடா, வெளியில் வேலைக்கு போடான்னு வந்து திட்டி இல்லை இந்த 1 வருஷம் கொடுங்க, 6 மாதம் கொடுங்க, 3 மாதம் கொடுங்கன்னு டைம் கேட்டு கெஞ்சி கூத்தாடி திட்டு வாங்கி படித்து பாஸ் பண்ணுவவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் முடியுமாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்போது இந்த இடத்துல எவ்வளோ பேர் முடியும்னு நினச்சி சாதித்து அந்த ரிசல்ட்டே காட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அந்த கேள்வி உங்களுக்குள்ளே வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ஒரு மைண்டில் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே மெஜாரிட்டி ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க, கமிட்மெண்ட்டில் படிக்கிறவங்க, இந்த 3 கேட்டகரியில் கன்ஃபார்ம் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பகுதி பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களாலையும் எல்லாமே முடியும். சார் நான் ஸ்கூல்லலாம் வந்து ரொம்ப படிக்க மாட்டேன் சார், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இப்போ நல்ல மார்க் எடுத்து நல்ல ரிசல்ட்டோட போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, ஸ்கூல் காலேஜில் படிக்கிறத வச்சு இங்கே நம்ம வந்து இந்த டிஎன்பிசி காம்படிஷனில் வந்து நம்ம அதே மாதிரி தான் நினச்சிட்டு கிடையவே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் வச்சே நான் சொல்கிறேன், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் நான், ஓகேங்களா. நீங்கள் நினைக்கிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே நிறைய பேர் ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, அங்கே வாங்கின மார்க் வச்சு நீங்கள் இங்கே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், நான் மினிமம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்து பார்த்தோன்னா கற்பனையாக வந்து எந்த ஒரு விஷயமும் நினைக்காதீங்க. காலேஜில் கோல்டு மெடல் வாங்கினவங்களும் இப்போ போஸ்டிங் வாங்க முடியாமல் 150 கொஸ்டின் கூட போட முடியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினவங்க, 12th எக்ஸாமோ 10th எக்ஸாமோ எல்லாமே நல்ல ஸ்கோர் வாங்கினவங்க, ஸ்கூல்லேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு கூட இங்கே அவங்களால வாங்க முடியல. ஏன்னா இங்கே நீங்கள் படிக்கிறது மட்டுமே கிடையாது, நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம வேலை படிக்கிற வேலை மட்டும்தான், கரெக்டுங்களா. நம்ம வேலையே படிக்கிறது மட்டும்தான். அப்போ அந்த இடத்துல படிப்பில் யார் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க பாஸ் பண்ணிடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. படிப்பை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னது? இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மைண்டுக்குள்ளே போடாமல் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்யூஷனோடு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே ஓடி ஆகணும். ஸ்கூலில் நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம கவலை மைண்டுக்குள்ளே வருமா? வராது. அம்மா அப்பா என்ன கவலைப்படுறாங்க தெரியுமா? தெரியாது. வீட்டில் என்ன கஷ்டம் தெரியுமா? தெரியாது.
வீட்டில் எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ போகுது, என்ன ஏது நமக்கு தெரியாது. நமக்கு அப்போல்லாம் வந்து ஸ்கூலு, படிப்பு, எக்ஸாமு, விளையாட்டு, ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் நம்ம உலகம். இப்போது நம்ம மைண்டுக்குள்ளே 1000 குழப்பம், 1000 கஷ்டம், துரோகம், மனவலி, நம்மளை திட்டுறது, காயப்படுத்துறது, குத்தி காட்டுறது, இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம படிக்கிறதுங்கிறது தான் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இங்கே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது யார் தெரியுமா? நமக்கு வரக்கூடிய பிரச்சனையை நல்லா கேட்டுங்க. தனக்கு ஒரு வலி ஏற்படும் போது, ஒரு கஷ்டம் ஏற்படும் போது, மனவலி ஏற்படும் போது அதில் வந்து சோர்ந்து போகாமல், அதனால் மனசு உடஞ்சி போகாமல், அதுலேருந்து மீண்டு வந்து யார் தனக்கான ஒரு ப்ரிப்ரேஷனை தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து அதுலேருந்து மீண்டு உடனே, இப்போ எனக்கு ஒரு வீட்டில் ஒரு சண்டை, ஓகே, இந்த சண்டையை நினச்சி 3 நாள் நீங்கள் புலம்பி அழுகுறவங்க ஒரு கேட்டகரி, இல்லை இந்த சண்டை எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு கண்ணை தொடச்சிட்டு அடுத்து படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஒரு கேட்டகரி. இதில் யார் கண்ணை தொடச்சிட்டு உட்காந்து படிக்கிறீங்களோ அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கேட்டுங்க. நீ ஸ்கூலில் நீ வந்து ஆவரேஜ் மார்க் எடுத்துருங்க, பார்டர் பாஸ் கூட வாங்கிடுங்க, அது இங்கே முக்கியமே கிடையாது. இந்த இடத்துல யாரெல்லாம் தனக்கு உண்டான ஒரு மனவலி, ஒரு கஷ்டத்தை மைண்டுக்குள்ளே வந்து ரொம்ப அழுத்தமாக போட்டுக்காமல், தேவையில்லாமல் கண்டதை யோசிக்காமல், என்னால் முடியுன்ட்டு யார் நம்பிக்கையாக அடுத்த கட்டத்துக்கு உட்காந்து படிக்கிறீங்களோ அவங்க தான் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க தான் இங்கே போஸ்டிங் வாங்குறாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. நீங்கள் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, எனக்கு மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்தே வராதுன்னு இல்லை. பிஹெச்டி படித்த மேக்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டு இங்கே 25க்கு 20 வாங்குறதுக்கு தடுமாறுறாங்க. ரீசன், இங்கே அவங்களால ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கிற கஷ்டத்தை தாண்டிட்டு அவங்க படிக்கிறதுங்கிறது சிரமமாக இருக்குது. ஈவன் பிஹெச்டி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன் நான் மேக்ஸ். அப்போ இங்கே நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, இங்கே என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, இங்கே என்ன ப்ரிப்பரேஷன் கொடுக்குறீங்க, இங்கே என்ன நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, இங்கே என்ன கஷ்டப்படுறீங்க படிப்புக்காக, அதை வச்சு தான் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாங்கிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூலில் பண்ணது, காலேஜில் பண்ணதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் போட்டுக்கிட்டுனா அது நீங்களே உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு முட்டுக்கட்டையை போட்டுக்கிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும்ன்ட்டு நீங்களே ஒரு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு நான் பாஸ் பண்ண முடியல, நான் ஸ்கூல்லேருந்து எனக்கு மேக்ஸ் வராது, இது எல்லாமே உங்களுடைய ஒரு மெத்தனை போக்க தான் காட்டுதே தவிர, சரி ஸ்கூல்லேருந்து மேக்ஸ் வராது, இங்கே நீங்கள் மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு என்ன நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிளே நான் போன ஒரு 10 நாள் முன்னாடி அதை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோ கேளுங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸே வராது, மேக்ஸ் விட்டு போட்டாலும் வராது. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸில் 20 ஸ்கோர் பண்ணி மெஜாரிட்டி மற்ற இதில் நல்ல ஸ்கோர் பண்ணி ஸ்டேட் லெவல் மார்க்கு, புரியுதுங்க உங்களுக்கு? நல்ல மார்க்கு 100 ரேங்க்குள்ள இல்லை, ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு மார்க். அவங்க மார்க்கோடவே நான் போட்டிருப்பேன், ரிசல்ட்டோடவே போட்டிருப்பேன். அந்த தம்பியும் வீடியோ கொடுத்துருப்பார், அவரோட வாய்ஸ்லேயே கொடுத்துருப்பார். ஸோ மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ரிசல்ட். 10 மணி நேரம் படித்தா பாஸ் பண்ண முடியும், 2 மணி நேரம் படித்தா பாஸ் பண்ண முடியும், அப்படிலாம் கிடையாது. 10 மணி நேரம் நீ படித்தாலும் நீ மைண்டை ஒருநிலைப்படுத்தி ஃபோக்கஸ் ஃபுல்லாக படிப்பில் இருந்தால் மட்டும்தான் அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, சார் என் ஃப்ரெண்டில் 18 மணி நேரம் புக்கை மடியில் வச்சுக்கிட்டு உட்காந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டு, எதையாவது ஃபோனை பார்த்துக்கிட்டு, எங்கேயாவது ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுக்கிட்டு வேற ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு புக்கை மட்டும் கையில் வச்சுட்டு இருக்கிறது வந்து படிப்பு கிடையாது. அதனால் வந்து 18 மணி நேரம் 18 மணி நேரம் ஒருத்தன் இங்கே உட்காந்து படிக்கிறான்னா அவனுக்கு படிக்கிற ஃபார்மேட்டு தெரியலன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்கள்ல, 100 கிலோமீட்டர் ஒருத்தன் 24 மணி நேரம் வந்து கார் ஓட்டிட்டு 100 கிலோமீட்டர் கடந்து போகிறான்னா அவனுக்கு கார் ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அது மாதிரி தான் ஒருத்தர் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் படிக்கிறான்னா அவனுக்கு படிக்கிற ஃபார்மேட் தெரியல, அதனால் 18 மணி நேரம் படிக்கிறான். விஷயம் தெரிஞ்சவனுக்கு இங்கே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் ஒதுக்குனாலே பெருசு. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணுங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சு போகிறான்னா அவனுக்கு 3 to 4 ஹவர்ஸே அதிகங்கிற நான் சிலபஸ் இங்கே முடித்து ரிவிஷன் பண்ணி நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு. நீங்கள் மனசை ஃப்ரீயாக வைங்க, எந்த ஒரு கஷ்டத்தையும் மைண்டுக்குள்ளே போடாதீங்க. ஏன்னா நமக்கு கஷ்டம் இல்லாத நாட்களே இல்லை. நான் தான் சொல்கிறேன், கஷ்டம் இல்லாத நாட்களே இல்லை. அடுத்தடுத்த நாள் நம்ம கஷ்டம் வந்து அதிகரித்து தான் போகுமே தவிர எங்கேயுமே குறையாது. ஒன்ஸ் நீங்கள் போஸ்டிங் வாங்குற வரைக்கும், போஸ்டிங் வாங்கிட்டாலும் கஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான சொல்யூஷனும் நம்ம கையில் இருக்கும். அதுதான் உங்கள் வேலை. கஷ்டம் இல்லாமலாம் இருக்காது. நீ வேலைக்கு போயிட்டால் கஷ்டம் தீர்ந்துருமானா தீராது, கஷ்டம் வரும். ஆனால் அது கஷ்டத்துக்கான சொல்யூஷன் நம்ம கையில் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட கஷ்டம் இருக்கிற சொல்யூஷன் இல்லை, அந்த சொல்யூஷனை தேடி தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். அப்போ ஓடிட்டு இருக்கும்போது அந்த சொல்யூஷனை தேடிட்டு ஓடிட்டு இருக்கும்போது கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. அது இருக்க தான் செய்யும், அது மாறாது. அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்குங்க, கண்டிப்பாக அதுக்குண்டான மாற்றம் கிடைக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிடைச்சாலும் அதுக்கு உண்மையாக இருங்க.
அந்த 2 மணி நேரம் படிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 20 மணி நேரம் படிக்கிறோன்னு நினச்சி நீ பயப்படாதீங்க. 2 மணி நேரம் நீ படித்த கண்டென்ட்டு, அதுலேருந்து வர கேள்வி நீ கரெக்டாக போடு. அதை மட்டும் மைண்டில் வைங்க. நீ என்ன படிக்கிற, நீ என்ன முடிக்கிற, அதுலேருந்து வர கேள்வி நீ அட்டன் பண்ணுறியா இல்லையா, அப்படி தான். அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோர் வாங்க வைக்கும். 20 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு டைம் ஒன்று இருக்குங்கிற ஒரு டாபிக் ஒரு வாரம் ஃபுல்லாக 20 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் மேக்ஸுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் யார் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா, நான் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து உட்காந்து எழுதும் போது பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக யார் அட்டன் பண்ணுறாங்களோ, அந்த 2 மணி நேரம் படிக்கிறவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க, அந்த 20 மணி நேரம் படிக்கிறவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. 20 மணி நேரம் கற்றுக்கிட்டவங்க வெறும் கண்ணிலே மேக்ஸ் பார்த்துருப்பாங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கண்ணிலே மேக்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம் பார்க்குறவன் போட்டு பார்க்குறான். இதில் யார் நல்ல ஸ்கோர் பண்ணுவான், போட்டு பார்க்குறவன் வாங்குவான். ஏன்னா அவன் பண்ணாத ஒரு விஷயம் இங்கே மேக்ஸுக்கு போட்டு பார்க்கணும். ஸோ எவ்வளோ நேரங்கிறது இங்கே தீர்மானிக்கிறது கிடையாது, நீங்கள் எப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மினிமம் ஆஃப் டைம் நமக்கு 3 to 4 hours எனஃப். நான் சொல்கிறேன், அதுவே ரொம்ப ரொம்ப எனஃப். இல்லை எனக்கு ஒரு நாள் 2 மணி நேரம் தான் கிடைக்குதா, பரவாயில்ல, அந்த 2 மணி நேரம் மூவ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரமாக மாறும், 3 மணி நேரம் 4 மணி நேரமாக மாறும். உன்னை அறியாமலே அது மாறும். ரீசன், அதுக்குள்ளே நீங்கள் ரொம்ப இன்வால்வ் ஆகிடுவீங்க. கிடைக்கிற டைமெல்லாம் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. முழுசாக 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கலனாலும் 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், 20 நிமிஷம் விட்டால் உங்களுக்கு கிடைக்கும் போதே உங்களுக்கு அந்த 1 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிடும். ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். இந்த இயர் விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும், அதில் மாற்றம் கிடையாது. அடுத்த வருஷமும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் படித்தாகணும். ஆனால் அடுத்த வருஷம் இதை விட இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அங்கேயும் நீங்கள் கஷ்டப்பட்டால் வேலை வாங்கிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கஷ்டத்துக்குள்ளே வேலையை வாங்கிட்டு போயிடுங்கன்னு நான் சொல்கிறேன். கஷ்டப்படணும் முடிவாயிடுச்சு. அது ஏன் போட்டு குழப்பிக்கிட்டு மைண்டில் போட்டு அது இதுன்னு இது பண்ணிக்கிட்டு, முழுசாக கஷ்டப்பட்டு என் பெஸ்ட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு கொடுத்துட்டு வாங்க, ரிசல்ட் பேசும். புரியுதுங்களா, கிளியரா? ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் விட்டு அடுத்த வருஷம் கிடையாது அப்படிலாம் இல்லை. அடுத்த வருஷமும் நீங்கள் படிக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷமும் படிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வருஷமும் போக போக உங்களுக்கான கஷ்டங்கள் அதிகரிச்சுட்டு தான் போகும், கமிட்மெண்ட் அதிகரிச்சுட்டு தான் போகும், காம்படிஷன் அதிகரிச்சுட்டு தான் போகும். அப்போ இந்த வருஷம் நீங்கள் இந்த வருஷமே பாஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக தான் இருந்துச்சுட்டு எப்போ வருத்தப்படுவீங்க, அடுத்த வருஷம் வருத்தப்படுவீங்க. இப்போ பாருங்கள், சரி நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பழைய சிலபஸ் படியே ஓல்டு புக் இருக்கும்போதே நான் படிச்சிருந்தேன்னா ரொம்ப சிலபஸ் கம்மி, ஈஸியாக தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்க தோணுதுங்களா? இதே 2027 சரி 2025 ஈஸியாக இருந்துச்சு, ஒழுங்காக இப்போ உட்காந்து படிச்சிருந்தேன்னா இலக்கணம் தான் அழகாக போட்டிருக்கலாம், கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு, காம்படிஷனும் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா நமக்கு இது ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு, போஸ்டிங் நிறைய போட்டாங்க. இப்போ பாரு ஒரு 3 வருஷம் கழிச்சு போஸ்டிங் கம்மியாக போட்டிருக்காங்க, காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, எல்லாருக்கும் இலக்கணம் தான் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க தெரிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நம்ம போராட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் கமிட்மெண்ட் அதிகமாகிடுச்சு, திட்டுறவங்களும் அதிகமாகிட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுது, வருஷங்கள் போக போக கமிட்மெண்ட் அதிகமாகும், கஷ்டங்கள் அதிகமாகும், காம்படிஷன் அதிகமாகும். அப்போ இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே இந்த இடத்துலையே இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்துலேயே நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா பெட்டர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதுங்களா, கிளியரா? போன வருஷம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போன வருஷம் நீங்கள் படித்ததை பாருங்கள், இப்போ நினச்சி பாருங்கள், போன வருஷம் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். சரி போன வருஷமே ஓரளவு நம்ம நல்லா படித்து போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்க தோணுதுங்களா? போன வருஷம் கொஞ்சம் டைம்லாம் இருந்த மாதிரி தானே இருந்துச்சு, வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்க தோணுதுங்களா? இப்போ இந்த வருஷம் விட்டிங்கன்னா அடுத்த வருஷம் 2026 வருத்தப்படுவீங்க. சே 2025 நமக்கு டைம் இருந்துச்சுடா, கொஞ்சமாக இருந்துச்சு, அப்படி அப்படின்னு அடித்து பிடிச்சி பண்ணியிருந்தால் அந்த கொஸ்டினில் ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும். அதுவே நீங்கள் இங்கே முட்டி மோதி உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கஷ்டப்பட்டாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை அதையும் தாண்டி எனக்கு கிடைக்கலனா கூட ஒரு அனுபவம் வச்சேன், நான் முட்டி மோதி நான் வந்தேன், கிட்ட வந்தால் விட்டேங்கிறது உங்களுக்கு அடுத்ததில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு உறுத்த ஆரம்பிக்கும். பட் அப்படி முட்டி மோதி பண்ணும்போது அந்த கஷ்டத்துக்குள்ளே நடுவில் உங்களோட பெஸ்ட்டு கொடுக்கும்போது ரிசல்ட் மேஜிக் நடக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, மேஜிக் எல்லாரோட லைஃப்லையும் நடக்கும். அந்த மேஜிக் நடக்கும்னா நம்ம உண்மையாக உழைக்கணும், கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருக்கணும். அதை பண்ணுங்க இந்த தடவை, அந்த மேஜிக் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஆனால் கிடைக்கிற டைமுக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையாக கஷ்டப்படணும். உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறதுல இங்கே பிரயோஜனமே கிடையாது. உங்களை நீங்கள் இங்கே தாழ்த்திக்கிறதுனால இங்கே எதுவுமே மாற போகிறதும் கிடையாது. யாரும் உங்கள் மேலே பரிதாபமும் பட மாட்டாங்க. எவ்வளோ நாட்கள் உங்கள் மேலே பரிதாபப்படுவாங்க, உங்கள் முன்னாடி பரிதாபப்படுவாங்க, பின்னாடி உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நக்கல் பண்ணிக்கிட்டு. ஆனால் உங்களை யாரும் பரிதாபம் பண்ணணும்னு நினைக்காதீங்க.
உங்களை நீங்களே வந்து நான் எழுதுனால தான், இல்லைன்னா 2 குழந்தைங்க இருந்தால் நான் படித்து பாஸ் பண்ணியிருப்பேன், நான் ஃபங்க்ஷன் போகலன்னா படித்து பாஸ் பண்ணியிருப்பேன், வீட்டில் மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட் எவ்வளோ காரணங்கள் சொன்னாலும் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் நேரம் ஒதுக்க முடியும். ஸ்மார்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்களால் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஆனால் அதை பண்ண மாட்டேறீங்க. அதை பண்ணுங்கள். அதை பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். புரியுதுங்களா? கிளியரா? ஸோ இந்த 50 நாள் பிளான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மே 5ஆம் தேதியிலேருந்து. அதிலிருந்து பயணிக்கும் போது நான் இப்போ சொன்ன இந்த மைண்ட் தாட் எல்லாமே உங்களுக்கு மைனஸுக்குள்ளே இருக்கணும். உங்கள் மனசுலேருந்து அது போயிடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க எப்பவுமே. மே 5ஆம் தேதியிலேருந்து பயணிக்கும் போது உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே கஷ்டங்கள் நமக்கு எனி டைம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு சொல்யூஷனுக்கு தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். அது ஓடும்போது அந்த கஷ்டத்தை நினச்சி வருத்தப்படுறதுல பிரோஜனமே கிடையாது. அதான் சொல்லுவாங்களே, குதிரை ஓடிட்டுருக்குமா ரேஸில், குதிரைக்கு கால் அடிபட்டுருச்சு. ஆமாம், அடிபட்டுருச்சு. அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. இருக்கிற காலில் வச்சு எப்படி ஓட்டுறது, ஒரு வண்டி ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அந்த பஞ்சரில் வச்சு எப்படி நம்ம ரேஸில் ஜெயிக்கிறதுங்கிறத பார்க்கணுமே தவிர, ஓட்டும் போது குதிரை கால் அடிபட்டுருச்சு நம்ம ஓட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சாலும் பிரோஜனம் கிடையாது. அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும் தான் நம்ம யோசிக்கணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ நல்லபடியாக படிங்க. கண்டிப்பாக அந்த தடவை கஷ்டப்படுற எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மைண்டில் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? ஓகேங்களா? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். நாளைக்கு ஜென்ரல் லைவ் ஒன்று வருவேன். அந்த உயிர்நாடி 1 நம்ம 50 நாள் பிளானில் உயிர்நாடி 1க்கு உண்டான வேர் டு ஸ்டடி லெசன் லிஸ்ட்டு டே வைஸ் பிளான் எல்லாமே நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஜென்ரல் லைவில் டிஜிட்டல் போர்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது பாருங்கள். உங்களுக்கு அதுவிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப்பு கிடைச்சிடும். அதன்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. மே 5ஆம் தேதியிலேருந்து பர்ஃபெக்டாக படிக்க ஆரம்பிச்சிடணும். முன்னாடியே கொடுக்கறதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணிப்பீங்க, அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக தொடர்ந்து படிங்க. அடுத்தடுத்த வீடியோ பற்றியில் உங்களை சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.